நம்ம போர்ட்ஃபோலியோவில் எக்விட்டி எக்ஸ்போஷர் வேணும்னா எல்லா ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் இண்டெக்ஸ் ஃபண்ட். அப்படி என்ன தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்குது? வாரன் பஃபட் உட்பட எல்லோரும் இதை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? அதை பற்றி விளக்கமாக இந்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்தியாவில் 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பிஎஸ்சின்னு சொல்லப்படுற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் என்எஸ்சின்னு சொல்லப்படுற நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சி தான் ட்ரேட் ஆகிற வால்யூம் வச்சு பார்த்தா பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதனால் நாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்எஸ்சியில் கிட்டத்தட்ட 2000 கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸும் டெய்லி மேலே கீழேன்னு போயிட்டுருக்கும். இப்போ நம்ம மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம எப்படி மெஷர் பண்ண? அதுக்கு நமக்கு ஒரு பெஞ்ச்மார்க் வேணும். அந்த பெஞ்ச்மார்க் தான் இந்த இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸை எப்படி உருவாக்குறாங்கங்கிறத நிஃப்டி 50 இண்டெக்ஸை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு பார்க்கலாம். நிஃப்டி 50 யூஸ் பண்ணுறது மார்க்கெட் கேப் வெயிட்டட் மெத்தடாலஜி. அது என்ன மார்க்கெட் கேப் வெயிட்டட் மெத்தடாலஜி அப்படின்னு கேட்குறீங்களா? அதை ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக பார்க்கலாம். மார்க்கெட் கேப்பில் டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்குது. மார்க்கெட் கேப்னா என்ன? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஞாபகம் இல்லைன்னா இந்த சேனலில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஷேர் மார்க்கெட் வீடியோவை இன்னொரு வாட்டி பாருங்கள். மார்க்கெட் கேப்புங்கிறது ஒரு கம்பெனியோட மொத்த மார்க்கெட் வேல்யூ. அதாவது ஒரு கம்பெனியில் மொத்தம் 1000 ஷேர் இருக்குதுன்னா ஒரு ஷேரோட விலை 10 ரூபாய்ங்கிற பட்சத்தில் மொத்த மார்க்கெட் கேப் 1000 டைம்ஸ் 10 10,000. அதுதான் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப். நிஃப்டி 50ல் 50 கம்பெனிஸ் இருக்குது. இங்கே இந்த லிஸ்ட்டில் 50 கம்பெனிஸை கம்பெனி 1 to கம்பெனி 50 அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு கம்பெனியோட மார்க்கெட் கேப்பும் அதோட சைஸை பொறுத்து மாறும். நம்ம எடுத்துக்காட்டுக்கு உள்ளதுலேயே பெரிய கம்பெனியோட மார்க்கெட் கேப் 7 அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் 6, 5, 4, 3, 2ன்னு அடுத்த டாப் 5 கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்பை வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற 44 கம்பெனிஸ்க்கும் மார்க்கெட் கேப் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மொத்த 50 கம்பெனிஸோட டோட்டல் மார்க்கெட் கேப்பை தான் இங்கே நாம் மேலே 71 அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் இண்டெக்ஸ். இப்போ கம்பெனி 1 எடுத்துக்கிட்டோம்னா அதோட மார்க்கெட் கேப் 7. இருக்கிற கம்பெனிஸ்லேயே இதுதான் பெரிய கம்பெனி. மொத்த மார்க்கெட் கேப்பான அந்த 71ல் இந்த 7ஓட பங்கு என்ன? அந்த பர்சன்டேஜ் தான் இங்கே 3வது காலமில் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 10%. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் 10% மூவ் ஆனால் அதோட இம்பேக்ட் டோட்டல் மார்க்கெட் கேப்பில் 1%ஆக இருக்கும். அதாவது இந்த கம்பெனியோட 10% மாற்றம் மட்டும் இந்த இண்டெக்ஸை 1% மூவ் பண்ணும். இப்போ இந்த வேல்யூவை 7லிருந்து 10% கூட்டி 7.7 அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ டோட்டல் மார்க்கெட் கேப் 71.7ன்னு 1% கூடி இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டேஜும் 9.86லேருந்து 10.74 அப்படின்னு கூடி இருக்கிறத பார்க்கலாம். இதுதான் மார்க்கெட் கேப் வெயிட்டட் இண்டெக்ஸ். பெரிய கம்பெனிஸோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் இண்டெக்ஸை பெருசாக மூவ் பண்ணும். சின்ன கம்பெனிஸோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் சின்னதாக மூவ் பண்ணும். இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி வளர்ந்து பெருசாக ஆக அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்டை பெருசாக இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இவ்வளோ தான் நிஃப்டி 50யோட மெத்தடாலஜி. சிம்பிள். இப்போ நாம் ஆக்சுவல் நிஃப்டி 50 இண்டெக்ஸை பார்க்கலாம். அதானி போர்ட்ஸ் இண்டெக்ஸில் 0.84% தான் இருக்குது. HDFC பேங்க் 9.79%, ரிலையன்ஸ் 10.36%. எகைன் இந்த வெயிட்டேஜ் எங்கேருந்து வருதுன்னா கம்பெனியோட சைஸான மார்க்கெட் கேப்பில் இருந்து வருது. இது நிஃப்டி 50 இண்டெக்ஸ். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ங்கிறது மார்க்கெட் கேப் சைஸில் இந்த ஃபஸ்ட்டு 50க்கு அடுத்த 50 கம்பெனிஸை வச்சு உருவாக்கப்பட்ட இண்டெக்ஸ். அதோட கான்செப்டும் இதே தான். இந்த 2 இண்டெக்ஸும் சேர்ந்து ஒரே இண்டெக்ஸாக இருந்தால் அப்போ அது டாப் 100 கம்பெனிஸ். அதுதான் நிஃப்டி 100. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது. 50 ரூபாயை நிஃப்டி 50லையும் 50 ரூபாயை நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு 100 ரூபாயை நிஃப்டி 100ல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எங்கள் 2 பேரோட போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த நிஃப்டி 50 நிஃப்டி 100 மாதிரியே நிஃப்டி 200 இருக்குது, நிஃப்டி 500 இருக்குது. ஆனால் நம்ம பொதுவாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற இண்டெக்ஸாக நிஃப்டி 50யை தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா நிஃப்டி 500ல் டாப் 50 கம்பெனிஸான அந்த நிஃப்டி 50யே கிட்டத்தட்ட 70% மார்க்கெட் கேப்புக்கு வந்துடும். அதனால தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ராக்சியாக நிஃப்டி 50யை பயன்படுத்துகிறோம். பிஎஸ்சியோட சென்செக்ஸ் இண்டெக்ஸான பிஎஸ்சி 30யும் இதே மெத்தடாலஜியில் உருவாக்கப்பட்டது தான். நிஃப்டி 50ல் டாப் 50 கம்பெனிஸ்னால் பிஎஸ்சி 30ல் டாப் 30 கம்பெனிஸ். அவ்வளோதான் வித்தியாசம்.
அப்போ யூஎஸோட இண்டெக்ஸான S&P 500. சரி, இந்த இண்டெக்ஸ்னால என்ன பயன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் பெஞ்ச்மார்க். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க இந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆக்டிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் இந்த பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ணி அந்த ஃபண்ட் இண்டெக்ஸை பீட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கும் இந்த பெஞ்ச்மார்க்கை நாம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் விட முக்கியமான பயன் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் அஸ் அ ஹோல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை நம்ம பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபண்ட் உருவாக்கப்பட்டால் அதைத்தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இண்டெக்ஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, எந்த வெயிட்டேஜில் இருக்குதுன்னு எல்லோருக்கும் தெரியும். அதே கம்பெனிஸை வச்சு அதே வெயிட்டேஜுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குனா அதைத்தான் ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் பண்ணுறாங்க. HDFC, ICICI, UTI, SBIன்னு எல்லாருமே இந்த இண்டெக்ஸை மிமிக் பண்ணி அவங்களே இண்டெக்ஸ் ஃபண்ட் உருவாக்கி அதை கஸ்டமர்ஸ்க்கு இண்டெக்ஸ் ஃபண்டாக ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் நமக்கு யாரோட ஆஃபர் பிடிக்குதோ அதை வாங்கிக்க வேண்டியதுதான். அஸ்லாங்கஸ் அந்த ஃபண்ட் அண்டர்லையிங் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ETFஆகவும் சில ஃபண்ட் ஹவுஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நாளோட முடிவில் தான் அதோட நேவுங்கிற நெட் அசெட் வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் ETFஸோட ப்ரைஸ் ரியல் டைமில் ஸ்டாக் ப்ரைஸ் மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரைஸ் அந்த ETFோட நேவாக இருக்கலாம் அல்லது அதிகமாக கூட இருக்கலாம். ETFஸில் லிக்விடிட்டி நிறைய இருந்தால் இந்த நேவுக்கும் ட்ரேட் ஆகிற ப்ரைஸுக்கும் வித்தியாசம் இருக்காது. யூஎஸில் மோஸ்ட் ஆஃப் த ETFஸ்க்கு நல்ல லிக்விடிட்டி இருக்கும். அதனால் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்தியாவில் லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. அப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் அண்டர்லையிங் அசட்ஸோட நேவை விட அதிகமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 50 பைசா தேங்காய் மிட்டாயை 55 பைசா கொடுத்து வாங்கலாமா? அதனால் இந்தியாவில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ETFஸை விட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆக்சுவலாக அந்த சின்ன ப்ரைஸ் வித்தியாசம் லாங் டேர்மில் பெரிய வித்தியாசம் கொடுக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர். சரி, ஸ்டாக் மார்க்கெட்னு வரும்போது ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படி என்ன தான் அதில் அட்வான்டேஜஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், இந்த இண்டெக்ஸ் தான் மார்க்கெட், இதுதான் பெஞ்ச் மார்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் இந்த பெஞ்ச் மார்க்கை தான் பீட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பீட் பண்ண முயற்சி பண்ணுறவங்களில் எத்தனை பேர் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்கிறாங்க? 90% ஃபண்ட் மேனேஜர்ஸாலேயே இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை கன்சிஸ்டண்ட்டாக பீட் பண்ண முடியலை. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆன நாம் ஏமாத்துறோம். பீட் பண்ணுறதுக்கு கஷ்டமான அந்த பெஞ்ச் மார்க்கே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு இருக்கும்போது அதை பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கலாமா? நான் தாயா பெஞ்ச் மார்க், முடிஞ்சால் என்னை பீட் பண்ணிக்கோ அப்படின்னு சவால் விட்டுட்டு அழகாக சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த அட்வான்டேஜ் சிம்பிளிசிட்டி. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேட்டட் ரிசர்ச்சோ அனாலிசிஸோ பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த விதமான ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை. வாங்கினோமா மறந்தோமா அப்படின்னு ஆட்டோ பைலட்டில் விட்டுடலாம். இதே இது மற்ற ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் வாங்கினா அதை கான்ஸ்டண்ட்டாக இண்டெக்ஸை பீட் பண்ணிச்சா அப்படின்னு கண்ணில் எண்ணெயை ஊற்றி பார்த்துட்டே இருக்கணும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னால் இன்னும் மோசம், டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நான் இங்கே அட்வான்டேஜாக சொல்கிறேன். பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இது அட்வான்டேஜ். ஆனால் இதை டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? இது என்னப்பா இண்டெக்ஸு, பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் செம போர், ஒவ்வொரு ஸ்டாக்கையும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணி வாங்கி விற்று அதிலிருந்து வர்ற அந்த த்ரில் இதில் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தில் த்ரில் எதிர்பார்க்குறவங்க பேசாமல் கசினோவுக்கு போயிருக்கலாம், அதில் இன்னும் த்ரில் ஜாஸ்தியாக இருக்கும். ஐ எம் ஜோக்கிங், எனக்கு புரியுது. தினமும் ஸ்டாக் மார்க்கெட்டை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதுல இருக்கிற அந்த த்ரில் கசினோவோட கம்பேர் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த த்ரில் பிடிச்சிருந்தா அதை உங்கள் லேர்னிங்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. யாருக்கு தெரியும், உங்களுக்குள்ளே ஒரு வாரன் பஃபட் இருக்கலாம், அதையும் நான் டிஸ்கரேஜ் பண்ணணும். த்ரில் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபண்டில் அடுத்த அட்வான்டேஜ் டைவர்சிஃபிகேஷன். எல்லா மார்க்கெட் செக்டாரும் இந்த இண்டெக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அடங்கும். அதனால் டைவர்சிஃபிகேஷன் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த 10 வருஷம் எந்த செக்டார் நல்லா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாம் இந்த இண்டெக்ஸ்லேயே அடங்கும். அடுத்த அட்வான்டேஜ் ஃபீஸ். ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. அதாவது மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஒரு இண்டெக்ஸை ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுறதுக்கு பெரிய செலவில்லையே, ஃபண்ட் ஹவுஸ்க்கு அது சீப் தானே. அடுத்த அட்வான்டேஜ், நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் என்ன, நெக்ஸ்ட் TCS என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல கம்பெனி நல்லா வளர்ந்து வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸில் வந்துடும்.
S&P 500ஓட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பிக்கஸ்ட் கம்பெனிஸ் ஒவ்வொரு டிகேடும் மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். 2000க்கு முன்னால் IBM, எக்ஸான், GE அப்படின்னு இருந்தது. இப்போ ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் அப்படின்னு டாமினேட் பண்ணுது. S&P 500 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அடுத்த டிகேடில் எந்த கம்பெனிஸ் டாமினேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸில் இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ் லோ ரிஸ்க். எக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே ஹை ரிஸ்க், அதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் அதில் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உள்ளதுலே கம்மியான ரிஸ்க். ஸோ ஃபைனலாக பார்த்தா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது பீட் பண்ணுறதுக்கும் கஷ்டம், ரிஸ்க்கும் இதில் தான் கம்மி. அதனால தான் நம்மளை மாதிரிப்பட்ட சாமானியர்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நோ பிரைனர், அதாவது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. முக்கியமாக வாரன் பஃபட்டே சொல்லியிருக்கிறார். ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நாளும் பொழுதும் ரிசர்ச் பண்ணி இந்த இண்டெக்ஸை பீட் பண்ண முயற்சி பண்ணட்டும். நாம் கூலாக ரிலாக்ஸ்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இண்டெக்ஸை பீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். அப்போ சூப்பர், கண்ணை மூடிட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கிளம்பிடாதீங்க. அதுக்கு முன்னால் இதில் இருக்கிற ரிஸ்க்ஸும் நமக்கு தெரியணும். அதை நாம் அடுத்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.